டேய் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா இருக்குமா. பச்சரிசி 2 கிலோ கொழுக்கட்டைக்கு அரைச்சி கொடுங்க அப்படி சொல்லி அரைச்சின்னு வா. 2 கிலோவாம்மா? ஆமாம், போன வாட்டி இடியாப்பத்துக்கு அரைச்சிட்டு வர சொன்னா ரவைக்கு அரைச்சிட்டு வந்துக்கிறேன். ஆசாசியாக இடியாப்பம் சொல்லலான்னு பார்த்தா கடைசியில் உப்புமா கிண்டி சாப்பிட வேண்டியதாக போச்சு. அதே மாதிரி இந்த வாட்டி பண்ணி வந்துச்சிக்கா, அவ்வளோதான். நீ நான் நல்ல மாவை அரைச்சி கொடுங்கதாம்மா சொன்னேன். அந்த அங்கிள் தாம்மா ரவையை அரைச்சி கொடுத்துட்டாரு. சரி, இந்த வாட்டி பக்கத்தில் இருந்து மாவை அரைச்சி வாங்கி வா. காசு மட்டும் கரெக்டாக வாங்கிப்பாங்க. ஒழுங்காக அரைச்சி கொடுங்கன்னா கஷ்டமாக இருக்குது. நான் பக்கத்துல நின்னுதாம்மா பார்க்குறேன். அந்த அங்கிள் தூரமா போய் நில்லுப்பா, மேலே போட்டுடும் சுடும் அப்படிலாம் சொல்கிறாருமா. உன்னை ஏமாத்ததுக்காக நீ பக்கத்தில் நின்று பாரு கரெக்டாக மாவு அரைச்சி தராங்களா இல்லையான்னு. புரிஞ்சுதா? சரிம்மா. அப்படியே வரும்போது 1 கிலோ வெல்லம் வாங்கி வந்துரு. 1 கிலோ வெல்லம்மாம்மா? ஆமாம், 1 கிலோ வெல்லம். அப்புறம் வந்து 10 ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கிக்கோ. தேங்காய் நம்ம வீட்லேயே இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமா மணி ஆகி போச்சு. சரிம்மா சரிம்மா. சஞ்சய் கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. அவள் எதுக்கு கூப்போம் உனக்கு? நானும் அவ்வளோ போயிட்டு வரேம்மா. தனியாக போகிறதுக்கு போர் அடிக்குது நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டிட்டு போகக்கூடாது. அவளுக்கு வேலை இருக்குது வீட்டில். பூ கட்டுற வேலை இருக்குது. இப்போ சாமந்தி பூ கட்ட சொல்லியிருக்கேன். இப்போ போய் கட்டிங்க தெரிஞ்சிங்கன்னா தான் பெருசான பிறகு மல்லிப்பூ கட்ட முடியும். வந்து கட்டிக்காமா. சாமந்தி பூ கட்டுறதுல பெரிய விஷயமா? பொம்பளை பசங்க கூட்டிட்டு போகக்கூடாது. போ, தனியாக போயிட்டு போ. ஆம்பளை பையன் தனியாக போக முடியாதா ஒரு மாவு மிஷினுக்கு? என்னதாம்மா ஈஸியாக ஏமாத்திடுறீங்க இந்த வீட்டில். நான் வர வரைக்கும் அவள் ஜாலியாக டிவி பார்த்து உட்காந்து இருப்பா. பூ கட்ட மாட்டா, ஒன்றும் கட்ட மாட்டா. நான் மட்டும் லொல்லுன்னு சொல்லிட்டு வெயிலில் போயிட்டு வரணும் கடைக்கு. அவன் மட்டும் ஜாலியாக சங்கத்தில் உட்காந்து இருப்பா. சரிப்பா, வேலை செய்ய கஷ்டமாக இருந்தால் கொடு. நானே போயிட்டு மாவு வச்சுட்டு வந்துடுறேன். ஒன்றும் வேணாம்மா, நானே போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்களே போய் மாவு வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லி காமிப்பீங்க, கத்தினே இருப்பீங்க, தலைவலியாக இருக்கும். நானே போயிட்டு வரேன். வெயிலோட அவங்களோட வார்த்தை ரொம்ப கொடுமையாக இருக்கும். தெரியுதுல்ல, அவ்வளோ பயம் இருக்குல்ல. போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா. தொரட்டு கொம்பு இருந்தா இன்னும் கொஞ்சம் கீரை கிளை இருக்கலாம். நாளே நாள் எனக்கு தான் கிடச்சிது. மரம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. எங்கே போயிட்டு வரீங்க? நான் எங்கே போனேன்? பரிமளா வீட்டில் போயிட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் உடச்சிட்டு வரலான்னு போனேன். பரிமளா வீட்டில் இல்லை. சரி, ஆள் அந்த வீட்டில் எங்கே கீரை உடைக்குது சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு இடம் காலியாக இருந்தது. அங்கே போய் பார்த்தா முருங்கைக்கீரை இருந்தது. ஆனால் மரம் அவ்வளோ ஹைட் இருந்தது. தொட்டு கொம்பு எடுத்துன்னு போயிருந்தேன்னு வச்சுக்கா உடச்சி எடுத்துன்னு வந்துருக்கலாம். கைக்கு எட்டின தூரம் வரைக்கும் 4 எனக்கு தான் கிடச்சிது. அதை உடச்சு வந்தேன். பரிமளா வீட்டில் இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்கீரை உடச்சு வர வேண்டியது. அது ஒன்றும் சொல்லாது. எப்படி ஆள் அந்த வீட்டில் எல்லாம் உடச்சு வந்து வச்சுக்கா திருட்டு பட்ட கட்டிடுவாங்க. எதனா காணாமல் போச்சுன்னா நம்ம தான் அந்த வீட்டுக்கு வந்தோம். அதை காண தேவையான நமக்கு ஒரு முருங்கைக்கீரை ஆசைப்பட்டு திட்டு பட்டதுக்கு நமக்கு. ஐயோ, பரிமளா அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இத்தனோடு கீரை தான் 50 ரூபா கொடுத்து வாங்கி வந்து உங்கள் பிள்ளை மாடு கொடுத்துட்டு வந்தாரு. நீங்க என்னன்னா அந்த முருங்கை கஷ்டப்பட்டு உடச்சு வந்திருக்கீங்க. ஆனா அவனுக்கு இருக்க திமிரை யாருக்கும் இருக்காது. நான் முள்வெளியிலேயே அங்கேயே ஊந்து வாரி இந்த கீரையை பறிச்சு வந்திருக்கேன். அவனால 50 ரூபா கொடுத்து வாங்கி வந்து மாடு கொடுத்துருக்கானே. அடே, நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வந்திருப்பேன். நான் மரத்தமலை ஏறி கீரை உடச்சு கொடுத்துருப்பேன். அதான் நினைச்சேன் நானும். சதீஷை கூப்பிட்டா மேலே ஏறி உடச்சு கொடுப்பேன். அந்த மரம் மெலிசா இருந்துச்சா, நீ யாருன்னா எங்க உடஞ்சி கிஞ்சி முள்ள கிள்ள விழுந்து போற அப்படி சொல்லிட்டு உனக்கு கூப்பிடல. அப்படியே பாட்டி? நீங்க மாவு அரைக்கிறதுக்கு அப்புறம் பாட்டி கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சு சேர்த்து போறேன். இரு, நானும் வரேன். இந்த கீரை எடுத்து உள்ள வை. வாடாப்பா பாட்டி, எனக்கு ஜாக்கெட் வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன். அச்சா, வீட்டில் நிறைய வேலை இருக்கு. இப்போ நீங்கள் எதுக்கு போறீங்க? மாவு மிஷினுக்கு மாவு அரைக்க மட்டும் போதாதா? சின்ன பசங்க நல்லா ஏமாத்திடுவாங்க. மாவுலாம் எடுத்துருவாங்க. நான் போய் மறைச்சு வரேன். ஆமாம், இந்த பச்சரிசி மாவு எடுத்து தான் அவங்க கொடை கட்ட போகிறாங்க. உனக்கு தெரியாதுடி. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. வீட்டில் நிறைய வேலை இருக்குது. எனக்கு வெங்காயத்தை எடுத்து கொடுங்க, வாங்க. அவன் மட்டும் போயிட்டு வரட்டும். பச்சரிசியில் ஒன்றும் யாரும் எடுக்க மாட்டாங்க. சொன்னால் கேட்க மாட்டேங்கிற நீ. அவன் மட்டும் போயிட்டு வரட்டும். நீங்கள் உள்ள வாங்க. அப்புறம் 2 கிலோ அரிசி கொடுத்தேன், 1.5 கிலோ மாவு தான் வந்தது அப்படிலாம் கத்தி நின்று பாரு. அப்புறம் இருக்குது உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் கத்த மாட்டேன். சரிப்பா, நீ மட்டும் போயிட்டு அப்போ. ஏமா 5 ரூபா நான் எடுத்துப்போமா ஜாக்கெட் வாங்கிறதுக்கு? இப்போ நான் கொடுத்துருக்க காசு வெல்லம் ஏலக்காய் வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் மாவு அரைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 5 ரூபாய் மீறாது. போயிட்டு வா. மா, நீங்க 5 ரூபா தருவீங்க சொல்லுங்க. நான் கடைக்கு போறேன். நான் 5 ரூபா தர மாட்டீங்களா? ஜாக்கெட் வாங்கிறதுக்கு 5 ரூபா கொடுங்கம்மா. ஓ, சொந்த வீட்டுக்கே வந்து காசு கொடுத்தா வேலை செய்வேன்னு சொல்றியா? சரி விடு, நானே போய்க்கிறேன் கடைக்கு. இந்த வீட்டில் இருக்கவங்களாம் அவங்களுக்கும் தனியாக காசு கொடுத்தா தான் கடைக்கு போவாங்களா? என்ன பண்ணுறது? நான் தான் போகணும். மா, நான் போயிட்டு வரேம்மா. 5 ரூபா மட்டும் கொடுங்கம்மா. ஜாக்கெட் வாங்கிறதுக்கு தானே கேட்குறேன். இரு, நான் தரேன். இரு அத்தை, பசங்களுக்குலாம் காசு கொடுத்து கேட்காதீங்க அத்தை. ரொம்ப க்ளோஸ் அப்பில் நான் பயந்துருப்பாங்க. இனி 5 ரூபா தானே கேட்குறேன், சாக்கெட் வாங்கிறதுக்கு தானே கேட்குறேன். கொடுக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து சாக்கெட் வாங்கிறதுக்கு தானே காசு கேட்குறேன் சொல்லிட்டு நீங்கள் 5 ரூபா கொடுக்குறீங்க. நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போட்டு காசு கேட்பான். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனால் காசு கேட்பான். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு இப்பயே மாவு அரைக்கிறது காசு கேட்குறேன். அப்புறம் வீட்டில் ஒரு வேலை செய்யணும்னாலும் காசு கேட்பான். அந்த மாதிரி காசு கொடுத்து அவனை வேலை வாங்குவீங்களா? இல்லை அவனோட வேலை செய்யறதுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறமா தேவையில்லை நம்மளுக்கு. நம்மளே காசு கொடுத்து கேட்கக்கூடாது அத்தை. பசங்களெல்லாம் ஒரு 5 ரூபா கேட்டது குத்தம்மா. இந்த பழக்கமே தான் நாளை பின்ன கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கொடுத்தா தான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் வரதட்சணை, அப்புறம் அதுக்கு வந்து காசு கொடுத்தா தான் ஒரு வேலையை செய்வேன். அப்படி இப்படின்னு ஒரு தப்பு நடக்கிறதுக்கு அப்புறம் நம்மளே காரணமாயிடும். சின்ன வயசுலேருந்து பசங்களுக்குலாம் காசு கொடுத்துலாம் கெடுக்கக்கூடாது. அதே பழக்கம் தான் பெருசாகவே வருது இந்த காலத்தில் எல்லாருக்கும். நம்ம குழந்தைங்க தானே, சரி 1 ரூபா கேட்குது, 2 ரூபா கேட்குது, 5 ரூபா கேட்குது, சாக்கெட் வாங்குதுன்னு சொல்லிட்டு தரோம். இந்த பழக்கம் தான் கடைசியில் எங்கே போய் நிப்பாட்டுது? நமக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய விஷயம் கூட நம்ம காசு கொடுத்தா தான் நமக்கு கிடைக்க வேண்டிய நிலைமை அப்புறம் ஆயிப்போகுது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஏண்டி, ஒரு 5 ரூபா கொடுக்குறதுனால எவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறேன். நல்லா கேளுங்க பாட்டி. நம்ம ஈஸியாக 5 ரூபா சொல்லிடுறத. அப்புறம் வருங்காலத்தில் வந்து 300 சவரம் போட்டால் கூட 10 இன்னும் 200 சவரம் கொடுங்க, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணோம், எனக்கு காசு கொடுங்க அப்படி இப்படின்னு மாமனார் வீட்டிலலாம் கேட்கறதுக்கு நம்மளே வழி வகுக்கிறது ஆகி போயிடும். அப்புறம் வந்து மற்றவங்க காசு கொடுத்தா நம்ம செய்யணுன்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கு வந்துடும். அவங்களே சொந்தமாக சம்பாரிச்சு அவங்க சொந்த காலில் நிற்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம தான் கொண்டு வரணும். 1 ரூபா 2 ரூபா கொடுத்து பசங்களுக்கு இருக்கக்கூடாது. பார்த்துக்கோ. 5 ரூபா கேட்டதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க எங்கள் அம்மா.
அப்புறம் மாமனார் வீட்டில் வந்து கார் வாங்கி தருவாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது காசு தருவாங்க, அப்புறம் வீடு வாங்கி தருவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட பொருள் மேலேயே மற்றவங்களோட பணத்து மேலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடும். இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம். புரியுதுங்களா? பசங்களுக்குலாம் காசு கொடுத்து இருக்காதீங்க. நீ சொல்றதும் சரிதாண்டி. சின்ன வயசுலேருந்து பசங்களை ஒழுங்காக கட்டுக்கோப்பா நடக்குது நம்மளோட பொறுப்பு தானே. ஆமாம், இது நம்ம வீடு, நம்ம வேலை செய்யணும். நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம பாட்டி, நம்ம அப்பா அப்படி சொல்லிட்டு அப்போ ஒரு பாசத்தோட வேலை செய்வாங்க. நம்ம காசு கொடுத்து பழகிட்டு வச்சுக்கோங்க, அவங்க நம்ம காசுக்காக நம்மளுக்கு வேலை செய்கிற மாதிரி அவங்களுக்கு பழக்கம் வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏம்மா எனக்கு காசே வேணாம், நான் போய் மாவு அரைச்சின்னு வரேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா. ஒரு 5 ரூபாய் மிச்சம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. நீ நல்லா சொன்னடி, பணத்தை கொடுத்து பசங்களுக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தேன் நான். சரி விடுங்க வாங்க, வெங்காயத்தை கொஞ்சம் அறுத்து கொடுங்க. பசங்களுக்கு வந்து காசு கொடுக்குறது தப்பு இல்லை, அதை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி கொடுத்து அதில் 1 ரூபா 2 ரூபா நம்ம கொடுக்குற காசில் அதில் போட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு சொல்லி தரணும். அதை வச்சு ஒரு பொருள் வாங்கணும். அது வந்து வாங்கும்போது என்ன வந்துன்னா பழக்கம் வரும். நம்ம சேமித்து வச்சு ஒரு பொருளாக வாங்கணும், சேமிக்கிற பழக்கம் வரும். அதான் சொல்ல வரேன் நான். இனிமேல் சாக்லேட் வாங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் காசு கொடுக்காதீங்க, சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தால் கொடுங்க. சரிதான். முதல்ல உண்டியல் வாங்கி தரணும் 2 பேருக்கும். ஊரு கெட்டு போச்சு, நாடு கெட்டு போச்சு, நம்ம எதுக்கு சொல்லணும்? முதல்ல நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க நம்ம கரெக்டாக வளர்த்தா ஊரு நாடு நல்லா தான் இருக்கும். அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே நம்ம எதுக்கு குறை சொல்லணும்? சரி வாங்க, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். சேமிக்கிற பழக்கம் எனக்கும் என் புருஷனுக்கும் என் பசங்களுக்கும் இருந்திருந்தா என்ன நாங்கள் வீடு வாசல்லாம் வாங்கி கட்டியிருந்துக்கலாம். அந்த பழக்கம் இல்லாமல் தானே இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருந்திருக்கோம். சரி விடுங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம்ல, அந்த வீட்டை நம்ம எப்படி மாடி வீடு ஆக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பழமொழியே இருக்குது, சிறுக கட்டி பெருக வாழ்னு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு நிறைய வரும். அதை வச்சு உங்களுக்கு தேவையான வாங்கிக்கிறதுக்கு தான் பழமொழி இப்போ இருக்குது. இருக்கத்த. ஆனால் இந்த வீட்டில் நடக்கிற அணியாக்குற மாதிரி எந்த வீட்லையுமே நடக்காது. ஏதாவது என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? துணி காய வைக்கிற கொடியும் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, சேர் போட்டு துணி காய வைக்க வேண்டியதாகுது. சமையல் ரூம் கொஞ்சம் ஹைட்டாக வைங்கன்னு சொன்னக்கொள்ள எவ்வளோ ஹைட்டு இப்போ சேர் போட்டு ஏறி யாராவது சமைப்பாங்களா? என்னைக்கு கீழே விழுந்து கிடக்க போகிறோன்னு தெரியல. இந்த குக்கரில் கொஞ்சோண்டு பருப்பு கழுவி போட்டுருக்கேன், 2 விசில் வந்தால் இறக்கிடலாம். பற்ற வைக்கிறதுக்கு முடியுதா? ஏம்மா என்னம்மா சர்க்கஸ் பண்ணி நிற்கீங்க? சர்க்கஸ் பண்ணுறாங்க. சர்க்கஸ் அம்மா இறங்குங்கம்மா கீழே, நான் பற்ற வைக்கிறேன். இருடி, பற்ற வச்சு தானே இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ பற்ற வச்சிருவேன், அதுக்கப்புறம் வேலைக்கு நீ போயிட்டுனா யாருக்கு சமைக்கிறது? நான் தானே சமைக்கணும். கொஞ்சம் ஹைட்டாக வைங்கன்னு சொன்னது தப்பாக போச்சு. இவ்வளோ ஹைட்டு வச்சிருக்கீங்க. ஏம்மா அப்பா கேட்டார்ல, போதுமா ஹைட்டு போதுமா கேட்டார்ல, நீங்கள் தானே போதும் சொன்னீங்க. இப்போ வந்து கத்தி நிற்கீங்க. ஆமாம், கூட பேசு. இது வந்து பற்ற வை வாங்க. அதை தான் நானும் சொன்னேன். பற்ற வச்சிட்டேன், போதும். கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு சேர் மேலே ஏறி நின்று பற்ற வைக்கிறீங்களாம்மா? விழ போகிறீங்கம்மா கீழே. அது இருக்கட்டும், காஃபி குடிச்சல அந்த கப்பலை கழுவி வைக்க வேண்டியதானே? அங்கே வந்து வச்சா யார் கழுவி வைப்பா? அதுக்கு ஆள் வருவாங்களா? அம்மா அதுக்கு தான் கழுவுறதுக்கு தான் எடுத்துன்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்கள் தான் கேஸ் பற்ற இதை பற்றைன்னு சொன்னீங்க, அதனால இங்கே வச்சுட்டு வந்தேன். ஏடு கையோட கழுவி வை. அங்கங்கே சாமான் போட்டு வச்சுன்னு வச்சுக்க, யாரால கழுவ முடியாது. சாமான் தொலைக்கி துணி வச்சே முது எலும்புலாம் கழண்டி போச்சு. நீங்கள் பெரிய பசங்க ஆயிட்டீங்களா? உங்கள் வேலை நீங்கள் செய்யுங்க. இனிமேல் எதுக்கும் அம்மாவை எதிர்பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. என்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, இன்னொருத்தி இருக்கால என் கூட தங்கச்சி, அவகிட்டே சொல்லுங்க. அவள் தான் காஃபி குடிச்சிட்டு டம்ளர் அப்படியே ஹாலில் வச்சுட்டு உள்ளே போய் படுத்துனக்கா. என்னது உள்ள போய் படுத்துருக்காளா? எவ்வளவு திமுரு, எவ்வளவு தைரியம் பத்தி கூப்பிடல. நான் கூப்பிடலாம், மதிக்க மாட்டாமா. இரு நான் கூப்பிடுறேன். வாணி அவள் காதே கேட்டாலும் காது கேட்காத மாதிரி தான் இருப்பா. காதில் வேறு ஹெட்ஃபோன் போட்டுனக்கா. அந்த ஹெட்ஃபோனை கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி தூக்கி போறேன்னா இல்லையான்னு பாருப்பா. மாமா அது என்னோட ஹெட்ஃபோன்மா, கட் பண்ணாதீங்கம்மா. எந்த விதமாக பிடிங்கி வச்சிருக்காவ. எல்லாம் உன்னை சொல்லணும். உன்னை யார் ஹெட்ஃபோன் வாங்க சொன்னது? பாட்டு கேட்கறதுக்கு வாங்கினம்மா. அவள் என்கிட்ட இருந்து பிடிங்கி போயிட்டாமா. என் பாட்டை அப்படியே வச்சு கேட்டா ஆகாதா? ஹெட்ஃபோன் கேட்டாதான் கேட்குமா நல்லா காதுல? அப்போ வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்ல பாட்டு கேட்குமா, அதுக்கு தான் வாங்கினேன். 50 ரூபா தான் அது. ஏன் 50 ரூபா உங்களுக்கு காசை தெரியலையா? காசை கறி ஆக்கிறதுக்குனே 2 பேரும் அவதரிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. எங்க அம்மா பார்த்து 5 ரூபா 10 ரூபா சேமிச்சு வைக்கலாமா, பசங்களை படிக்க வைக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, நகை வாங்கலாமா பார்த்து இங்கே செஞ்சுனுக்கா ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு 50 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஐயோ ஹெட்ஃபோன் வந்து 1000 ரூபாய்லாம் இருக்குது. நானே 50 ரூபா தான் வாங்கியிருக்கிறேன். 10,000 ரூபாய் இருக்குது, வாங்கி மாட்டிக்கோ. அப்படிங்க பணம் கொட்டி கிடக்குதுல்ல. எல்லாம் அந்த இருமையெல்லாம் வர்றது. நான் மாட்டின்னு முடிச்சு நிற்க, அவள் நல்லா பாட்டு கேட்டு படுத்து நிற்கா. அந்த ஹெட்ஃபோன் நானே கட் பண்ணி போட்டுறேன் பாரு. போ அந்த வேலையை முதல்ல பாரு, அப்போதான் குடும்பம் சீர்படும். நான் இது மாதிரி கத்துனதால காது கேட்க செவிடுங்க மாதிரி காதில் மாட்டி உட்காந்துருப்பீங்க. ஏய் குடுடி என்ன? 2 விசில் வந்தோடனே இறக்கலாம். ஃபோன் அடிக்குது, யார் பண்ணியிருக்கா இல்லையா? இந்த ராதிகாவா? இவளுக்கு வேற வேலையே கிடையாது, பக்கத்து வீட்டில் இருந்துனே ஃபோன் பண்ணுறா பார். இவளுக்கு என்னதான் பிரச்சனை இப்பா? ஓயாம ஃபோன் அடிச்சுன்னு இருப்பா. ஹலோ சொல்லிடி. ஏக்கா உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா இல்லையா? எது அறிவு இருக்குதா இல்லையா? எல்லாம் இருக்குது இல்லையே. உடனே வேண்டி வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க வேண்டியதாக இருக்குது. எது வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சா எப்படி அது? நான் மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்காது, நீ வச்சா தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். சதீஷ் சொல்லிட்டு விட சொன்னா இல்லையா? என்ன பண்ணிருக்க வீட்டில்? என்ன ஏன்னா நீ தான் மீனை கட் பண்ணணும், கழுவணும், அதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா சரி அந்த வேலை முடிக்கிட்டோம். அதுக்குள்ளே நான் வந்து குக்கரில் வந்து சாதம் வச்சிருக்கேன், வச்சுட்டு வரேன் அப்படின்னு பார்த்தேன். அதே இங்கே தான் பெரிய குண்டானில் போட்டு நான் சாதம் வச்சுன்னு இருக்கிறேன். வீட்டில் என்ன சாதம் வச்சுன்னு இருக்கிறேன்? ஏண்டி அவங்க மாமா வருவார், அவர் அங்கே வந்து சாப்பிட மாட்டார்ல, அதனால தான் அவருக்கு தனியாக எங்கள் சாதம் வச்சுன்னு இருக்கிறேன். குழம்பு, மீன் வறுவல், கறி, முட்டை எல்லாமே கொடுத்துருவேன். சாப்பாடு மட்டும் வேணும்ல, அதனால தான் நான் வச்சுருக்கேன் குக்கரில் போட்டு. ஆமாம் குக்கரில் 2 ஆடாக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஐயோ இங்கே ஊறப்பட்ட சாதம் வச்சு வச்சுக்கிறேன் நான். மாமாவுக்கும் சேர்த்து தான் வச்சு வச்சுக்கிறேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத வெள்ளை அரிசி நிறைய இருக்குது என்ன? நிறைய இந்த ஒரு அண்டலை போட்டு எடுத்துன்னு வாங்க. அப்படியே முட்டை அரிசி இருக்குது, உனக்கு அதை கொடுக்குறேன். சும்மா நீ வேற. ஆமாம் கஷ்டம் அவனுக்கு தெரியும்.
சரி ஏதோ ஒன்று பண்ண 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்து சேரு. இருடி இன்னும் கொஞ்சம் ரசம் மட்டும் வைக்கணும். ரசம் வச்சுட்டு வரேன். ரசம் வச்சுட்டு வரியா? உனக்குலாம் உன்னை நம்பி நான் ஒரு வேலையில் இறங்க பார்த்தியா? என் தப்பு தான் எல்லாமே. அப்போ வீட்டில் எல்லா சமையல் சமைச்சு முடிச்சுட்டு எங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் வேணா பெரிய தலைவாழையில எடுத்துன்னு வரும்போது கையில் ஏடி ரசம் மட்டும் தாண்டி வச்சுட்டு வரேன். மற்றதுலாம் உங்கள் வீட்டில் இருந்தாடி எடுத்துன்னு இருப்பேன். நீ ரசம் வைக்க மாட்டேல, குழம்பு நிப்பாட்டிட்டு வரல. உங்கள் மாமா ரசம் கேட்பாரு, அதுக்கு ரசம் வச்சுட்டு வரேன். மாமா ரசம் கேட்டாரா இல்லை உனக்கு ரசம் வேணுமா எனக்கு தெரியல. ஆமாம் நான் ரசம் ஊற்றி சாப்பிட்றேன். ரசம் எனக்கு பிடிக்காது. ஆமாம் நான் தான் ரசத்தை சொம்பில் ஊற்றி குடிச்சுன்னு இருக்கிறீங்க. சரி சும்மா பேசுனது டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்து சரி. என்ன உன் மாதிரி உங்க வீட்டுக்கார மீனில் வெட்டி வைக்க சொல்கிறேன். மீனில் கழுவி ரெடியாரு வந்து நான் வந்து மீன் குழம்பு கூட்டி வைக்கிறேன். அதுக்குள்ள வெங்காயம் நாற்று வை, எப்படி ஊற வச்சு வை, தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கோ, பூண்டு ஒரு 10 பல்லு பத்தாது, ஒரு 20 பல்லு போட்டுக்கோ, கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக வை. வந்த உடனே அடுப்பத்தை வச்சு அதில் போட்டு தாளிக்க வேண்டியதான். எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. எங்கள் மாமியார் வந்து வெங்காயம் தக்காளி அத்தனை இருக்கிறாங்க. பூண்டு மட்டும் தான் உடிக்கணும். அது செஞ்சுக்கிட்ட சொல்லியிருக்கேன். பூண்டு உடிச்சிருவாங்க. கருவேப்பிலை மட்டும் உங்கள் வீட்டு செல்லிலேருந்து பிச்சின்னு வா. இங்கே கருவேப்பிலை இல்லை அப்படி 2 பச்சை மிளகா கூட வா. என்ன நாளைக்கு தஞ்சாயத்துக்கு காய்கறி வாங்கணும்னு சொன்னால் ஒரு பச்சை மிளகா ஒரு கருவேப்பிலை கூட வாங்காமல் அப்படின்னு காய்கறி வாங்கினீங்க. அந்த குடும்பம் ஏன் கேட்குறேன்? நான் போய் வாங்கினேன். இந்த பெரிய பொண்ணு கீதா போய் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வந்துருக்காங்க. ஒரு கருவேப்பிலை கிடையாது, ஒரு பச்சை மிளகா கிடையாது அந்த காய்கறியில். சரி வரும்போது பிரச்சனை வரேன். பொழுது போய் செடியெல்லாம் கை வைக்கக்கூடாது. ஆமாம் உனக்கு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் பொழுது போய்டும். 6 மணிக்கு மேலே செடியில் கை வைக்கக்கூடாது, பூச்சி போட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை பேய் பிசாசு இருக்குது கருவேப்பிலை செடியில். சீக்கிரம் வா. வீட்டிலேருந்து ஒரு பொருள் தரணும்னா அப்படி முக்கால அழுவ பொழுது போயிடுச்சுன்னு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உன் வீட்டில் உன் காம்பவுண்டுக்குள்ளே தானே நானும் இருக்கிறேன். எனக்குலாம் கொடுக்கலாம். எத்தமா நம்ம ஊரை போய் கண்ணை போய் ஆற்ற கடந்து போகிற மாதிரி சீனை போடுவேன். என்ன பேச்சு பேசுகிறேன்? கருவேப்பிலை தானே எடுத்துன்னு வரேன். எருமை பச்சை மிளகாவும் சொன்னேன். எது எருமையா வந்தேன்னு வச்சுக்க வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்க. உனக்கு பெரிய வச்சு நாங்கள் மரியாதை இல்லாமல் திமிர பத்தியா ரொம்ப ஓவராக தான் ஆட்டம் போட்டுருக்கிற நீ. ஆமாம் ஆட்டம் போடுறாங்க. ஆட்டமா பேர் ஓட்டமானு இதில் பாட்டு வேற. ஃபோனை வரேன். முதல்ல இவன் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வைக்கணும். ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ஃபோன் பண்ணியே தொலை பண்ணுறான். ஒரு வேலை செய்து கூட மாட்டேங்கிறான். இந்த அண்ணன் வர ஊரில் இருக்கிறான்னா ஏன் என்ன எதுன்னு தெரியல. ஒரு ஃபோனும் பண்ணலை. நம்மளால ஃபோன் பண்ணி பேசாமல் நமக்கு டைம் இல்லை. நைட்டுக்கு தான் படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசணும். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. நம்ம ஃபோன் பண்ணலன்னா அவங்க ஃபோனே பண்ண மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணுறது? பார்த்தா தான் பாசம் வருது. எல்லாம் மறந்து போடுறானுங்க. அவனுக்கு குடும்பம் அவனுக்கு குழந்தைங்க அவங்க குட்டிங்கன்னு அப்படியே போயிடறானுங்க. நம்மளால அப்படி இருக்க முடியாது. நமக்கு தான் பாசம் அடிச்சுக்குது அப்படியே. என்ன பண்ணுறது? பொண்ணா பிறந்துட்டோம். இந்த மனுஷன் மீனை வெட்டாமல் இங்கே வச்சு எங்கே போயிருக்கிறாரு? நல்லா சாணை பிடிச்சாச்சு. இப்போ நல்லா வெட்டோம். எங்க போனீங்க இவ்வளோ நேரம்? நீங்கள் மீன்லாம் வெட்டி முடிச்சிருப்பீங்க. கழுவி குழம்பு வைக்கலாம் வந்தால் மீன் அப்படியே இருக்குது. எங்கே போயிட்டு வரீங்க இவ்வளோ நேரம்? என்னுடைய கத்தி ரொம்ப மொக்கையாக இருந்தது. ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமே இருந்தால அதனால துரு பிடிச்சி போயிடுச்சு போல இருக்குது. அந்த கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி சாணை பிடிச்சி எடுத்துன்னு வரேன். வேலை முடிஞ்ச உடனே அதை எண்ணெய் தடவி எடுத்து வைக்கணும். அப்படியே தூக்கி போட்டால் துரு தான் பிடிக்கும். சரி மீனை கொடு, வெட்டி எடுத்துன்னு வரேன். இந்தாங்க சீக்கிரம். நல்லா வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சின்ன சின்ன மெலிசாக கட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா குழம்பு வைக்கிறதுக்கு அந்த தலையை வாழை குழம்பு வச்சிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதை கட் பண்ணிடுங்க. சரி கொடு. ஏன்டி மீன் எடுத்துன்னு போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வெட்டவா இல்லை பின்னாடி எடுத்துன்னு போய் வெட்டவா? நானும் தெரியாம தான் கேட்குறேன். வீட்டுக்கு முன்னாடி வச்சு தான் மீன் வெட்டுவாங்களா? ஏன் நாத்தடிக்காது போகும்போது வரும்போது மீன் வாசம் அப்படியே தூக்குமே. கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையா? அதாண்டி கேட்குறேன். முன்னாடி வச்சு வெட்டவா இல்லை பின்னாடி எடுத்துன்னு போய் வெட்டுவானே? பின்னாடி போ. அந்த மரத்துக்காக இருக்கு பற்றியா நல்லா அங்கே உட்காந்து வெட்டு. எங்க அந்த பூங்கா மரத்தடியில் வச்ச வெட்ட? அங்கே வெட்டுங்க. பூனை வரும். அந்த பூனைக்கு வந்து இந்த வெட்டத்தில் போட்டு கொடுங்க சாப்பிடும். ஏன்னா மியா இந்த பக்கம் ஜலம் வந்து நின்று கத்தின்னு கிடக்கும். ஜல பக்கம் வந்து நின்று ஒரு பீஸ் வேணா போட்டோமா பூனைக்கா? எதனா கேட்டு போறியா? மீன் வைக்கிற வேலைக்கு ஒரு பீஸ் போட போறியா? அதுக்கு சின்ன வெட்டம் பற்றியா அந்த துண்டுலாம் போட்டாலே போதும். அதை சாப்பிட்டு போய்ட்டு ஒரு பீஸ் கேட்டுதா? ஒரு மீனை போட்டுடா. பூனை பாவமாச்சேன்னு சொல்லிட்டு கேட்டேன். போ இந்த வீட்டில் இருக்க நானே முதல் பாவம் தான். பூனைக்கு பாவம் பார்க்க போயிட்டேன். இவ ஏன் பாவம் தெரியலையா? இவகிட்ட மாட்டின்னு நம்ம தானே பாவம். ரொம்ப பேசாத. குழம்புல உப்பள்ளி போட்டுடுவேன். அப்புறம் வாயில் வைக்க முடியாது. ஆமாம் இல்லைன்னா மட்டும் நீ சமைக்கிறது அப்படி வாயில தான் வைக்க முடியும். இதே மாதிரி பேசினது ஒரு நாளைக்கு சொல்லாம கொள்ளாம 10 நாள் எங்கன்னா டூருக்கு போயிட்டு போறேன். இப்போ நீயே சமைச்சு நீயே சாப்பிட போற. அப்போ தெரிஞ்சு போயிடும் கதை. அந்த நாள் என்னைக்கு வரும் தானே நானும் காத்துன்னு இருக்கிறேன். 10 நாள் தயவு செஞ்சு காசு நான் கூட தரேன். போயிட்டு வைங்கண்ணா. கொழுப்பை பற்றியா நம்ம ஊருக்கு போகிறோம் சொன்னால் வேணாம்னு சொல்லுவார். பார்த்தா போயிட்டு வர நானே காசு தரேன். ரொம்ப கொழுப்பதான் இருக்குது உங்களுக்கு உடம்பு. நீ ஊருக்கு போயிட்டா எங்கள் அம்மா எனக்கு சமைச்சு போட போகிறாங்கடி நல்லா ருசியா. நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன்? ஓஹோ அந்த ஐடியா நீங்கள் பேசுகிறீங்களா? நான் ஊருக்கு போகும்போது உங்கள் அம்மா வந்து சேர்த்து கூட்டின்னு போயிடுவேன். உங்கள் அம்மா விட்டுட்டு போவாங்க. நல்லா வாட்டமாக சமைச்சு தருவாங்க. சாப்பிட்டு சுற்றி வரலான்னு பார்த்துனுக்கிறியா? அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காத. உங்கள் அம்மா வந்து கூட்டின்னு போவேன். நானே அடிப்பாவி. டூருக்கு போகிறவ இவ மட்டும் போக வேண்டியதுன்னு எங்கள் அம்மாவை கூட்டின்னு போயிடுவாளாம். சரி டூருக்கு போகிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ சமைக்கிற சமையல் சூப்பராக தான் இருக்கும். தலையெழுத்து இப்படிலாம் போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படிவா வலிக்கு? போ சீக்கிரம் ஓடி போய் மீனை கட் பண்ணி எடுத்துனா. முள்ளு இல்லாத மீன் தானே இது? முள் இல்லாமல் மீன் கூட இருக்குமா? முள் இருக்குடி இதில். மீன் முள்ளு இருக்குன்னு எனக்கு தெரியாதா? சின்ன முள்ளுலாம் இருக்குதானே குழந்தைங்க சாப்பிட்ற மீனாச்சே. நடு முள்ளு மட்டும் இருக்க மீனா வாங்கி வர வேண்டியதானே? ஆமாண்டி நடுவு முள் மட்டும் தான் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி வந்துருக்குறேன். வஞ்சிரம் பார்த்தா தெரியல? உங்கள் ஊரில் இது வஞ்சரத்தை முன்ன பின்ன பார்த்துருக்கே இல்லையா நீ? அப்போ இது வஞ்சிரம் இல்லையா? வஞ்சிரம் சொல்லி தண்டி கொடுத்தான் அந்த கடைக்காரன். வஞ்சரத்தை முன்ன பின்ன பார்த்துருந்தா உங்களுக்கு சரியா இருக்கும். அவன் விற்கிறதுக்கு எதுனா உனக்கு கொடுத்து அமைச்சிருப்பான். வஞ்சரம் அது போய் அவன் கிலோ 200 சொல்லும் போதே நான் கவனிச்சிருக்கணும். வஞ்சரம்லாம் விலை ஜாஸ்தி ஆச்சு. கிலோ எப்படி 200 தருவாங்கன்னு ஏமாற்றி கொடுத்துருக்கான் என்கிட்ட. உன் மூஞ்ச பார்த்தவொடனே ஏமாத்திருப்பான். அவன் ஒழுங்காக தான் இருந்திருப்பான். இந்த தலைப்பை கட்டிலாம் கட்டின்னு வந்திருக்கானே இந்த வெயிலில் போயிட்டு நல்லா ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்தவொடனே ஏமாத்திருக்கான். கிலோ 200 வஞ்சரம் மீன் அப்படி சொல்லியிருக்கான். நீ பல்ல அடிச்சின்னு வாங்கி வந்துருக்குற. என்ன பண்ணுறது? நல்லவனா இருக்குதே தப்பு பொழுது இந்த உலகத்தில். ஆமாம்
ஆமா நீ நல்லவனாயிரு. நல்லவனா இருந்துச்சுக்கே உன் தலையில கீட மாட்டி ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு உனக்கு பட்டம் தருவாங்க. ஏமாந்துட்டு வா. யார் என்ன சொன்னாலும் நான் நல்லவன் தாண்டி, எனக்கு தெரியும். ஆமா ரொம்ப நல்லவன் தான். போய் மீன் வெட்டி எடுத்துட்டு வா. ராதிகா கொஞ்சம் சுத்தண்ணி மட்டும் போட்டு அடுப்பில் மீன் கட் பண்ணிட்டு வந்து குளிக்கணும். ஒரே வாசனையாக இருக்கும் மேலே. ஓ மேலெல்லாம் படாம தூரமா வச்சு வெட்டு. மேலெல்லாம் பூசி வசனம் உன மீனை. எப்படி இருந்தாலும் மீன் வெட்டணும்னு குளிக்கணும். தண்ணி போட்டு வை. அப்புறம் சாப்பிடும் போதெல்லாம் மீன் வாசனை அடிக்கும் மேலே. இந்த மாதிரி சிலுமுச வேலைலாம் பண்ணுவேன் சொல்லிட்டு தான் நானே உன்னை கடையில் வெட்டி வாங்க சொன்னேன். இப்போ வந்து காலைல ஒரு வாட்டி குளிச்சுட்டே இப்போ ஒரு வாட்டி ஒரு சுத்தண்ணி போட்டு தரணுமா? நான் இருக்க வேலை பார்க்க தான் சுத்தண்ணி போட்டு கொடுத்துருக்குதா? யோ நான் பாட்டு பேசுறேன், நீ பாட்டு பையன் இருக்கிறா? யோ பதில் சொல்லிட்டு போயா? பச்சை தண்ணி குளிக்கிறியா? பதில் சொல்ல போட்ட பச்சை தண்ணியே குளிக்கிட்டோம். ஆமா இருக்கிற வேலையை விட்டு நடுவில் பச்சை தண்ணி போட்டு வந்து இருக்கிற வேலை யார் செய்யுத?